அப்ப வந்து மாவட்ட செயலாளர் அன்பரசன் அந்த தம்பிக்கு சீட்டு கொடுக்குறோம்னு சொன்னோமே, அந்த தம்பி எதனா கோச்சிக்கு போகுது, நம்ம வேற எதனா அந்த தம்பிக்கு செய்யலான்னு சொல்லி விட்டுட்டாரு. அது வந்து அன்பரசன் வந்து மாவட்ட செயலாளர் அவர் என்கிட்ட குறிப்பிடுறாரு. 2006 ஆட்சி வருது. ஆட்சி வந்தோடனே அன்பரசன் வந்து கூப்பிட்டு உனக்கு என்னப்பா பொறுப்பு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனா எனக்கு தெரியாது, ஒரு காரோட ஒரு பதவி கொடுத்தா நல்லா இருக்கும். நான் சரி போன்னு சொன்னா மறுநாளே ஒருத்தர் வந்து பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிச்சா அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்லுங்க மாவட்ட செயலாளர் சொல்லி நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு எல்லாம் வேலையெல்லாம் நடக்குது. அந்த டைம்ல வந்து வீரபாண்டியார் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் தான் வேளாண்மைத்துறை அமைச்சர். காஞ்சிபுரம் திருவள்ளூர் 8 பேர், காஞ்சிபுரத்துலேருந்து 8 பேர், திருவள்ளூர்லேருந்து 8 பேர். என்ன பண்ணாருன்னா அவருக்கு வேண்டப்பட்டவங்கள காஞ்சிபுரத்துல 4 பேர் எடுக்கிறாரு, திருவள்ளூர்லேருந்து 4 பேர் எடுக்கிறாரு, அவரு ஒரு 8 பேர் போட்டுடுறாரு. அப்போ என்ன ஆகுது, வீரபாண்டியார் சொன்ன 8 பேர் ஆயிடுது. அன்பரசனம் கூட 4 பேர் இருக்கும். சிவாஜி அண்ணா அப்போ வந்து மாவட்ட செயலாளர், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர், அவருக்கு 4 8. அப்போ என்ன பண்ணாரு, கூப்பிட்டுன்னா நீ லெட்டர் கொடுன்னு சொல்லி நான் தலைவர் எடுத்துக்கிறேன், நீ துணைத் தலைவர் எடுத்துக்கோ, இது வந்து நான் சொல்லப்பா தளபதியார் சொன்னதுன்னாரு. அவர் லெட்டர் பேட்டில் வாங்கி இதை எழுதி கையெழுத்து போட்டு எடுத்துன்னு போய் தலைவர்கிட்ட இவர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ இருக்க தலைவர்கிட்ட கொடுத்த, யார் ராமகிருஷ்ணன் தான் அந்த தலைவர்னு கேட்குறாரு. ஆமாண்ணா. அதெல்லாம் ஓகே ஆகி அதை கொடுத்து நான் தலைவராகி கலைஞர்கிட்ட இட்டும் போகிறாங்க. இட்டும் போய் பின்னாடி நிற்கிற வைக்க எனக்கு இந்த மேட்டர்லாம் தெரியாது. ஐயா அன்னைக்கு சொன்னீங்களே அந்த தம்பிக்கு ஒன்று கொடுக்கணும்னு, இப்போ வந்து தலைவராகிட்டு. அப்போ தான் தலைவருடைய ஒரு தொண்டனுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எந்த வாய்ப்பு வந்தால் அவனுக்கு செய்யணுன்றத முழுமையாக அறிஞ்ச. அதுலேருந்து இன்னும் அதிக பற்றுவதோட அவர் அப்பவே சொல்லியிருக்காரு, இடைத்தேர்தல் சீட் கொடுக்கலாமா அந்த தம்பி கொண்டு பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்காரு முன்னாடி. அதை வந்து தளபதியாரை வந்து சரி பண்ணி என்னை தலைவராக்கி 2 மாவட்டத்துக்கு தலைவராகி தமிழ்நாட்டிலே 18 உழவு சந்தை கட்டமைச்சார்.